ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் வசந்தம் தமிழ். இன்னைக்கு வேதாளம் விக்ரமாதித்தன் கதையிலேருந்து ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்ல போகிறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். மரத்தில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சி தன்னோட தோளில் போட்டுக்கிட்டு விக்ரமாதித்தன் இந்த இருட்டான காட்டில் நடக்க ஆரம்பிக்கிறான். பின்னாடியே தொங்கிக்கிட்டு இருந்த வேதாளம், என்னை இப்படி பிடிச்சி இழுத்துட்டு போறியே, நீ சரியானவனா அப்படின்னு உன்னை சோதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையை கேட்டுட்டு அதில் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ சரியான பதில் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா உன் தலை வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்தன்ட்ட அந்த வேதாளம் சொல்லுது. இதை கேட்ட விக்ரமாதித்தன், சரி நீ உன் கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வேதாளம் கதையை சொல்ல ஆரம்பிக்குது. கேட்டுங்க, கதையை சொல்ல ஆரம்பிக்குது. இந்த கதையிலேருந்து நீங்கள் நல்லா உன்னிப்பாக கேட்டால் தான் கடைசியாக வேதாளம் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதிலை சொல்ல முடியும். வாங்க வேதாளம் சொல்கிற கதையை கேட்போம். விஜயபுரம் ஒரு நாட்டில் கபலபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் வீரசேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு அனாதை. அவன் வளர்ந்ததே ஊர் தயவுல தான் வளர்ந்துருக்கான். ஆனால் பார்க்க நல்லா ஆள் வாட்டம் சாட்டமாக நல்லா பலசாலியாக இருக்கும். ஒரு அடியில் 10 பேர் அடித்து தூக்கி வீசிடுவான். அந்த அளவுக்கு பலம் பொருந்திய வீரசேனன் தினந்தோறும் காட்டில் போய் விறகு வெட்டிட்டு வர்றது அவனுடைய வேலை. அதே நேரத்தில் அந்த கிராமத்தில் ஒரு புலி ஒன்று காட்டுக்குள்ளேருந்து வந்து அங்கே இருக்கிற மக்களை தினந்தோறும் ஒவ்வொரு ஆளாக பிடிச்சிட்டு போய் காட்டில் இழுத்துட்டு போகிறதா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது அந்த மக்களால் தாங்க முடியல. இந்த புலி எப்படியாச்சும் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயபுரம் மன்னர்கிட்ட போய் முறையிடுறாங்க. இந்த மாதிரி முறையிட்டு நடந்து பேசிட்டு இருக்கப்ப அந்த வீரசேனன் காட்டுக்கு விறகு வெட்ட போகிறான். விறகு வெட்டிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா ஒரு பொண்ணு வேக வேகமாக ஒடியாரா. பொண்ணுக்கு பின்னாடி ஒரு புலி அவர் பொண்ணை விரட்டிட்டு வருது. உடனே இதை பார்த்த வீரசேனன் கீழே இறங்கி ஓடி போய் அந்த புலியை மறைச்சி தன் கோடாரியில் அடிக்கிறான். அடித்தோன்னே அந்த புலி அந்த பொண்ணை விரட்டதை விட்டுட்டு வீரசேனன் மேலே பாய். 2 பேருக்கும் சரியான சண்டை. அடுத்த 2-3 அடி அந்த கோடாரியில் அடித்து அந்த புலியை அந்த வீரசேனன் கொன்னுடுறான். அந்த புலி கூட சண்டை போட்டதால அவன் உடம்புலலாம் ஒரே காயம். உடனே இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அவனுக்கு நல்லா வைத்தியம் பார்த்து அவன் புண்ணெல்லாம் குணப்படுத்துறான். இந்த செய்தி விஜயபுரம் மன்னனுக்கு காதுக்கு போகுது. உடனே விஜயபுரம் மன்னன் இந்த வீரசேனனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனை காவலாளியா மாற்றி தான் கூட வச்சுக்கிறான். இப்படியே கொஞ்ச காலங்கள் போகுது. திடீர்னு சமரபுரம் மன்னன், அதாவது சமரபுரங்கிறது விஜயபுரத்துக்கு பக்கத்து நாடு, அந்த நாட்டில் உள்ள மன்னன் மறைமுகமாக திடீர்னு போர் தொடுக்கிறான். 2 நாட்டுக்கும் போர்க்களத்தில் சண்டை நடந்துட்டு இருக்கு. நிறைய வீரர்கள் செத்து மடிகிறாங்க. இந்த சமரபுரம் மன்னனும் விஜயபுரம் மன்னருக்கும் ஒரு இடத்துல 2 பேரும் நேருக்கு நேராக வாளால் சண்டை போட்டுக்கிறாங்க. திடீர்னு எங்கே இருந்தோ வந்த வாள் நேராக விஜயபுர மன்னனுடைய பின்னாடி குத்திடும். இந்த வழி தாங்க முடியாமல் விஜயபுரம் மன்னன் பின்னாடி சாஞ்சிடறான். உடனே சமரபுரம் மன்னன் அவன் கழுத்தில் கத்தியை வச்சு அவன் கழுத்தை வெட்ட போகிறான். ஓங்கி வெட்டும்போது வீரசேனன் பலார்னு பாஞ்சி அவன் கத்தியை தட்டி விடுறான். கத்தி அந்தாண்ட போய் விழுது வாள். உடனே தண்டை இருந்த ஈட்டியை அவன் மார்பில் வச்சு, தோல்வியை ஒத்துக்கிறீங்களா
இல்லை உங்க தலை எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி, உங்க உயிரை எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி வீரசேனன் மிரட்டுறான். இதனுடைய வீரத்தை பார்த்த சமரபுர மன்னன் பயந்து போய் நாங்கள் தோல்வியை ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தோல்வியை அந்த மன்னர் ஒத்துக்கிறார். மன்னர் தோல்வியை ஒத்துக்கிட்டதால அவனுடைய சமரபுர படைகள் எல்லாம் பின்வாங்க. உடனே விஜயபுர மன்னன் சமணபுர மன்னனை சிறை சேதம் பண்ணிடுறான். அதோட அந்த போர் முடியுது. உடனே அரசவையை கூட்டுறாங்க. அங்க வீரசேனனை கூப்பிட்டு மன்னர் பேசுறாரு, நீ மட்டும் அந்த இடத்துல வரலன்னா என்னுடைய உயிர் போயிருக்கும், இந்த நாட்டு மக்களை யாரு காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு, உனக்கு என்னென்ன வேணும், உனக்கு விலையுயர்ந்த பொருட்கள் ஏதாச்சும் வேணும்னா சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லா விலையுயர்ந்த பொருட்களும் அந்த மன்னன் வீரசேனன் கொடுக்குறார். வீரசேனன், நான் உங்களுக்கு பணி செய்ய தான் விரும்புகிறேன், அதனால ஒரு ஒரு குடிமகனோட கடமை, ஒரு வீரனுடைய கடமை, தன்னுடைய மன்னர் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர் உயிரை காப்பாத்துறது தான் அந்த வீரனுடைய கடமை. அந்த கடமையை தான் நான் செஞ்சேன். கடமையை செஞ்சதுக்கு ஏன் இவ்வளோ செய்யறேங்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாமண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரசேனன் தக்க பதில் கொடுக்குறான். இதை பார்த்த ராஜ்ய விசுவாசத்தை பார்த்த அந்த மன்னர் அவனுக்கு வில்வித்த, வாழ்வித்த, போர் பயிற்சிகள் எல்லாத்தையும் கொடுத்து சிறந்த வீரனை மாத்திறார். இப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்தது அந்த நாட்டுல மழையே பெய்யல. 2-3 வருஷமா மழை இல்லை, அதனால விளைச்சல் இல்லை. எல்லா மக்களும் பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்க. இத தன்னுடைய நாட்டு மக்கள் பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஜயபுர மன்னனால தாங்க முடியல, ரொம்ப சோகமாயிடுறாரு. அப்படி இருக்கிறப்ப அரசவையில எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்ப அங்க ஒரு ஜோசியர் ஒருத்தர் வர்றாரு, ஜோதிடர். அவரு சொல்றாரு, இங்கேருந்து தெற்கு பக்கத்துல ஒரு காளி கோயில் இருக்கு. அந்த கோயில்ல எவன் ஒருவன் தன்னோட உயிரை அங்க போய் பலி கொடுத்து காளிகிட்ட வேண்டிக்கிட்டானோ அந்த வேண்டுதல் உடனே நிறைவேற்றி தரும் அந்த அம்மா. ஆனா அங்க போய் தன்னை பலி கொடுக்குறவன் நல்ல பலம் பொருந்தியவனாகவும் வீரத்தீர செயல்கள் செய்யக்கூடியவனாகவும் இருக்கணும், வீரனா இருக்கணும். அதுதான் அந்த முக்கியமான கோட்பாடு. அங்க போய் வேண்டிக்கிட்டா உடனே அந்த காளி மாதா மனமிறங்கி நம்ம நாட்டை ரட்சிப்பா. ஆனா அங்க போறதுக்கு யாரு தன்னைத்தானே பலி கொடுக்குறாங்களோ அந்த ஆளு யாரு அங்க இருக்கான்னு நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியரை மன்னர்கிட்ட சொல்லிடுறாரு. இதை கேட்டுக்கிட்டே இருந்த வீரசேனன், மன்னா நான் அங்க போறேன், நான் போய் என்னையே நான் பலி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட அந்த வீரசேனன் கேட்குறான். மன்னரும் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா அப்படியே தலையை கவுந்திருக்காரு. உடனே வீரசேனன் நேராக கோயிலுக்கு போறான், காளி மாதாட்ட போய் பிரார்த்தனை பண்றான். இந்த மாதிரி என்னுடைய நாடும் நாட்டு மக்களும் செழிப்போடும், செல்வ செழிப்போடும், நல்ல வசதி வாய்ப்புகளோடும் இருக்கணும், பசுமையா இருக்கணும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சூலாயத்தை எடுத்து தன்னுடைய மார்பிளை குத்தி கொலை பண்ணிக்க போறான் தன்னைத்தானே. உடனே அங்கிருந்து காளி மாதா பேசுறார், வீரசேனா நில், உன்னை போல தியாகிகளுடைய பலி எனக்கு தேவையில்லை, நீ போ, நீ கேட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காளி மாதா அவனுக்கு வாக்கு கொடுத்து அவன் குத்துட்டு அந்த சூலாயுதம் அப்படியே மேலே போய் மறைஞ்சிடுது. மறுபடியும் திரும்பி வரான். என்ன ஆச்சரியம், ஊரே செல்வ செழிப்பா, நல்ல மழைலாம் பெஞ்சு செழிப்பா இருக்கு. அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். உடனே அந்த வீரசேனன் நேரம் மன்னன்ட்ட நடந்ததெல்லாம் சொல்றான். வீரசேனா, நீ செஞ்ச காரியம் ரொம்ப மிகப்பெரிய காரியம். இந்த காரியத்தால நம்ம நாடும் நாட்டு மக்களும் ரொம்ப செல்வ செழிப்பாகவும் நல்ல சேமமாகவும் நல்லாவும் இருக்கிறாங்க. உனக்கு இந்த நாட்டில் எந்த பகுதி வேணும்னு கேளு, நான் உனக்கு தரேன். உன்னை குறுநில மன்னனாக்கி என் கூடயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜயபுர மன்னன் சொல்றாரு. அதுக்கு வீரசேனன், நான் ஒரு
நான் இந்த நாட்டில் ஒரு பிரஜை, இந்த நாட்டு மக்களுக்காக நான் செஞ்சேன், இது என்னுடைய கடமை. இதுக்காக ஏன் இப்படியெல்லாம் எனக்கு சொல்கிறீங்களே? உங்களுடைய எந்த பகுதியும் வேணாம் எனக்கு, நான் குறுநிலன மன்னனாகவும் ஆக வேணாம், உங்கள் கூடயே இருந்து நான் வேலை செய்யணும், உங்களுக்கு பணி செய்யணும், அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர்கிட்ட மனதார பேச சொல்கிறான். இதை கேட்ட மன்னர் அவனுடைய ராஜ விசுவாசத்தை பார்த்து மெய் செலுத்து போகிறார். உடனே தன்னுடைய மனைவியோட ரகசியமாக பேசிட்டு அவருடைய அந்த மன்னருடைய ரகசிய தோழிய இந்த வீரசேனனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். இப்படியே 5 ஆண்டு காலம் ஓடிடுது. வீரசேனன் குடும்பம் வந்துடுது. அவனுக்கு 2 குழந்தைங்களும் பிறந்துடுது. இப்போ அடுத்தது குழந்தைங்க பிறந்தது, அவனும் குடும்ப தலைவனாக ஆகிடுறான். அப்படியே இருக்குது. அப்படியே கொஞ்சம் காலம் போயிட்டுருக்கு. திடீர்னு எங்கேருந்தோ ஜடாதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் அந்த ஊருக்கு வந்து எங்கேயோ அந்த மலை மூலையில் உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன வேலைன்னா, அங்கே பார்க்குற மனுஷங்கள்லாம் பிடிச்சி சாப்பிட்றது தான் வேலை. மனிதர்கள் யார் பார்த்தாலும் சரி பிடிச்சி சாப்பிட்றாங்க. இது அறிஞ்ச ஊர் மக்கள் வெளியே போகவே பயப்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை அந்த ஜடாதரன் இந்த அரக்கன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் மக்கள் எல்லாம் அந்த விஜயபுரம் மன்னன்ட்ட வந்து முறையிடுறாங்க. அரசவை கூடியிருக்கு, எல்லாம் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மன்னர் சொல்றாரு, ஜடாதரன் ஒரு அரக்கன், அவனுடைய பலம் 1000 யானைகளுக்கு சமமானது. அவனை நம்ம கொல்லறதுக்கு நம்ம படைகள் அனுப்பிச்சா நம்ம படைகள் தான் சேதமாகும். ஆனா அதுல ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு, நம்ம ஒன்று செய்யலாம். அதுல ஒரு வழி ஒன்று இருக்கு. இங்கே இருந்து யாராச்சும் ஒருத்தவனை தூது அனுப்பணும். அந்த தூதுல ஒரு செய்தி அனுப்பணும். என்ன செய்தினா, நீங்க மனிதர்களை கொண்டு சாப்பிட வேணாம், உங்களுக்கு தேவையான மாமிசத்தை நாங்களே தினந்தோறும் கொடுக்குறோங்க செய்தியை அந்த ஜடாதரனுக்கு தெரிவிக்கணும். இதுக்கு இங்கேருந்து ஒரு ஆள் தூது போகணும். ஆனால் இதில் ஒரு கஷ்டம் என்னன்னா, தூது போகிற ஆளையே வந்து ஜடாதரனை பிடிச்சி திங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளவையும் பார்த்துட்டு யார் தூது போகிறதுக்கு ரெடியாக இருக்கா, யார் தயாராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசவையில் மன்னர் எல்லாத்தையும் கேட்குறாங்க. உடனே எல்லாரும் வீரசேனனையை பார்க்குறாங்க. மன்னரும் எல்லாரும் வீரசேனனை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு மன்னரும் வீரசேனனை பார்க்குறாரு. என்ன வீரசேனா, போகிறதுக்கு தயாராக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வீரசேனன் சொல்கிறான், மன்னித்து விடுங்கள் அரசரே, என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்லிடுறான். இதோட இந்த கதையை வேதாளம் முடிக்குது. கொஞ்ச நேரம் வேதாளம் முடிச்சுட்டு வேதாளம் ஒரு கேள்வியை விக்ரமாதித்தன்ட்ட கேட்குது. என்ன கேள்வி கேட்குது? வீரசேனன் எந்த போர் பயிற்சியும் எதுவும் இல்லாம தன்னுடைய போர்க்களத்துல சண்டை போட்டு மன்னரை காப்பாத்தினான். அதுக்கப்புறம் போர் பயிற்சிகள், வாழ்வித்த வில்வித்த எல்லாத்தையும் கத்துக்கிட்டாம இப்ப இந்த மன்னர் ஜடாதரனுக்கு தூது அனுப்பும்போது ஏன் வீரசேனன் போக மறுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த வேதாளம் விக்ரமாதித்தன்ட்ட கேள்வி கேட்குது. இந்த வீடியோ நீங்க இங்கேயே பாஸ் பண்ணிக்கங்க. பாஸ் பண்ணிட்டு இந்த கேள்விக்கு என்ன பதிலை யோசிச்சு சொல்லுங்க. வாங்க பதில் என்ன பதில் சொல்றான்னு சொல்லிட்டு பார்ப்போம். விக்ரமாதித்தன் உடனே அவன் சொல்றான், முன்னாடி இருந்தப்ப வீரசேனன் ஒரு அனாதை, அவன் ஒரு தனிக்கட்ட, அவனுக்கு குடும்பமோ யாரும் இல்லை, தன்னுடைய உயிர் போனாலும் அதை பத்தி கவலைப்படுறதுக்கு இந்த ஊர்ல யாருமே கிடையாது. அதனால எந்த செயலையும் துணிச்சலா செஞ்சு வீரத்தோடையும் துணிச்சலா செஞ்சான். ஏன்னா அவனுக்கு உயிர் முக்கியம் இல்லை. ஆனா இப்ப அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒரு குடும்பம் வந்துடுச்சு, 2 குழந்தைங்க, மனைவியும் வந்துட்டாங்க, குடும்ப தலைவனுங்கிற பொறுப்பும் வந்துடுச்சு. அந்த காரணத்தினால இப்ப கேட்ட மன்னருடைய
கேள்விக்கு, அதாவது போரியான்னு கேட்டதுக்கு அந்த வீரசேனன் முடியாதுன்னு சொல்லிடுறான் அப்படின்னு சொல்லி அந்த விக்ரமாதித்தன் தன்னுடைய பதில வேதாளத்துக்கு தெளிவாக சொல்றார். இதை கேட்ட வேதாளம், சபாஸ், சரியா சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. ஹாய் எவரிவன், நான் உங்கள் வசந்தம் தமிழ். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.